தூரத்து பச்சை கண்ணுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும். சில நேரங்களில் தூரத்தில் இருக்கிறத பார்த்து நம்ம பிரமிச்சு போயிடுறோம், மலைச்சு போயிடுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை மறந்து போயிடுறோம். ரெண்டு எலிகள், அதாவது ஒரு எலி தம்பதி தங்கள் பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்ய விரும்புகிறாங்க. அந்த எலிகள் தங்கள் பெண்ணுக்கு இந்த உலகத்திலே வலிமையான ஒரு மாப்பிள்ளையை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த உலகத்திலே யார் வலிமைன்னு யோசிக்கிறாங்க, தேடுறாங்க. அவங்க கண்ணுக்கு தென்பட்டது சூரியன். இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்குற சூரியன் தான் ரொம்ப வலிமையானவன்னு சூரியன்கிட்ட போகிறாங்க. சூரியனை பார்த்து, சூரியரே, எங்கள் பொண்ணுக்கு திருமணம் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த உலகத்திலே வலிமையான ஒரு மாப்பிள்ளை தான் எங்கள் பொண்ணுக்கு கட்டி வைக்கலான்னு ஆசைப்படுறோம். இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்குற நீங்கள் தான் உலகத்திலே வலிமையானவர். அதனால் தயவுசெய்து எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு சூரியன், நான் இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்கறதுனால உங்கள் கண்ணுக்கு நான் ரொம்ப வலிமையானவனாக தெரியுது. ஆனால் என்னை விட வலிமையான ஒருத்தன் இருக்கான், மேகம். நான் இந்த உலகத்துக்கு பூமிக்கு கொடுக்குற ஒளி கதிர்களை அப்படியே தடுத்து நிறுத்தலாம். அவன் தான் என்னை விட வலிமையானவன். அதனால் அவனை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எலிகளை திருப்பி அனுப்புது. எலி தம்பதி அப்படியே கீழே இறங்கி மேகத்துக்கிட்ட வராங்க. மேகமே, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த உலகத்திலே வலிமையானவரை எங்கள் பொண்ணுக்கு கட்டி வைக்கலான்னு ஆசைப்படுறோம். இந்த உலகத்துக்கே ஒளி கொடுக்குற சூரியன் தான் வலிமையானவர்னு சூரியன்கிட்ட போனோம். ஆனால் சூரியன், என்னுடைய ஒளிக்கதிர்களையே தடுத்து நிறுத்துகிற மேகம்தான் வலிமையானவர் அப்படின்னு உங்ககிட்ட அனுப்பிச்சு. இந்த உலகத்திலே வலிமையாக இருக்கிற நீங்கள் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சூரியனோட ஒளிக்கதிர்களை தடுத்து நிறுத்துகிற சக்தி எனக்கு இருக்குது, உண்மைதான். ஆனால் என்னையே ஒரே இடத்துல இருக்க விடாமல் களைச்சி துரத்திக்கிட்டே இருக்குது. என்னை விட வலிமை வாய்ந்த ஒன்று, அதுதான் காற்று. அதனால் அந்த காற்றை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. எலி தம்பதி காற்று தான் வலிமையானவர் நினச்சி காத்துக்கிட்ட வராங்க. வாயு பகவானே, என் பொண்ணுக்கு இந்த உலகத்திலே வலிமையான ஒரு மாப்பிள்ளையை கட்டி வைக்கலான்னு ஆசைப்படுறோம். சூரியன்கிட்ட போனோம். சூரியனை விட மேகம்தான் வலிமையானதாக சொன்னார். மேகத்துக்கிட்ட போனோம். மேகத்தையே கலைக்கிற நீங்கள் தான் வலிமையானவர்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால் இந்த உலகத்திலே வலிமையான நீங்கள் தான் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு காற்று, நான் எவ்வளவோ தீவிரமாக வேகமாக வீசி மேகக்கூட்டத்தையே கலைச்சி துரத்துறேன். ஆனால் என்னையே தடுத்து நிறுத்துகிற ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி இந்த பூமியில் இருக்கிற சுவர்களுக்கு தான் இருக்குது. அதனால் என்னை விட வலிமையானவன் பூமியில் இருக்கிற சுவர்கள் தான். நல்ல ஒரு சுவராக பார்த்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. காற்றை விட சுவர்கள் தான் வலிமையானதுன்னு எலிகள் ரெண்டும் ஒரு மதில் சுவர்கிட்ட வருது. எங்கள் பொண்ணுக்கு இந்த உலகத்திலே வலிமையானவரை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்படுறோம். இந்த பூமியில் எவ்வளோ வேகமாக காற்று வீசினாலும் அதை தடுத்து நிறுத்துகிற சக்தி உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் தான் உலகத்திலே வலிமையானவர். அதனால் எங்கள் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். எவ்வளவு வேகமாக காற்று வீசினாலும் அதை தடுத்து நிறுத்துகிற சக்தி எனக்கு இருக்குது. இருந்தாலும் சில நேரங்களில் இவ்வளோ சக்தி வாய்ந்த என்னையே ஆட்டங்காண வைக்கிறது எலிகள் தான். ஆமாம், எவ்வளவு காங்கிரீட் போட்டு உருவாக்குற சோறாக இருந்தாலும் உங்கள் கூர்மையான பல்லால் கரண்டி கரண்டி என்னையே சாய்ச்சிடுறீங்க. என்னை விட சக்தி உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. என்னை விட வலிமையான மாப்பிள்ளை உங்ககிட்ட இருக்காங்க. நீங்கள் ஏன் வலிமையானவங்களை தேடி எங்கெங்கோ போகிறீங்க அப்படின்னு சொல்லி எலிகளை திருப்பி அனுப்பிடுது. அந்த எலிகள் தங்களுக்கு இருக்கிற சக்தி, திறமை, தகுதியை உணர்ந்து நல்ல ஒரு எலியாக பார்த்து தங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க.